மிக கனமழையானது தமிழகத்தில் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் பல இடங்களிலும் கனமழை மிக தீவிரமாக நம்ம பதிவானதை பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்களில் மிக கனமழை பொறுத்தவரை குறிப்பாக உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என பெரும்பாலான இடங்களில் பரவலாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும். அதனால் எந்தெந்த மாவட்டங்களில் மழை நமக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா தினந்தோறும் காலை நேரங்களில் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக பதிவாகியிருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும். குறிப்பாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களிலும் அதிக அளவில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தொடங்கிவிட்ட சூழ்நிலையில் இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையாகவே தமிழகத்தில் பதிவாகும். ஏன்னா கடந்த 24 மணி நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் என்கிற பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. இனி வருகிற நாட்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். பாருங்கள், 12 சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரே நாளில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பொழிவானது பதிவாகியிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இனி வரும் நாட்களில் கனமழையானது மிக தீவிரமாகவே இருக்கும். சொன்ன மாதிரி உள் மாவட்டங்களிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். சென்னை முதற்கொண்டும் கணிசமாக நமக்கு மழை பொழிவானது பதிவாகியிருக்கு. சென்னையினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்திலும் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. இனி படிப்படியாக மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. எதனால் இந்த மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் பகுதியாக நமக்கு மழை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் பகுதியான மிதமானது முதல் கனமழையும், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் பதிவாயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில், அதேமாதிரி திருநெல்வேலி மாவட்டங்கள், நாலுமுக்கு, காக்காட்சி இது போன்ற இடங்களில் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருந்தது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொளச்சல், இரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு பதிவானது. தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கணிசமாக மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக நமக்கு மழை பெய்த பகுதியாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் நாட்களில் இந்த கனமழை எல்லாமே நமக்கு மிக கனமழையாக மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆகவே தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களான குறிப்பாக உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒன்று மாலை நேரங்களில் மழை தீவிரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இப்போ நேற்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்களில் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. ஈரோடு மாவட்டங்கள், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மாவட்டங்களில், அதேமாரி சேலம் மாவட்டம், ஈரோடு, நாமக்கல் போன்ற பல்வேறு உள் மாவட்ட பகுதிகளில் நேற்று இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. அப்போது தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள், அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை
தீவிரமடையும். பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக நமக்கு பதிவாக ஆரம்பிக்கும். காற்றுடைய வேகம் பொறுத்தவரை, ஏன்னா இந்த மழை பொறுத்த வரைக்கும் சாதாரண வெறும் மழையை மட்டும் கொடுத்துடாம காற்றுடைய வேகமானது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே தரை காற்று பொறுத்த வரைக்கும் பலமாக 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த தரை காற்று வீசக்கூடும். அதே மாதிரி உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். காற்றும் இருக்குது, அதே சமயங்களில் நீங்கள் கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களை தொடர்ந்து கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். கடலோர பகுதிகளில் இடைவெளி விட்டு அவ்வப்போது சில சமயங்களில் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். ஒன்று நள்ளிரவு நேரங்களிலோ அல்லது அதிகாலை நேரங்களிலோ பகுதியான ஒரு மழை பொழிவு தான். இன்னும் நமக்கு ஜூன் முதல் வாரத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம், சென்னை உட்பட பெரும்பாலான இடங்களில் மீண்டுமாக அந்த ஜூன் முதல் வாரத்தில் கனமழையானது தீவிரமடையும். இந்த மே இறுதி வரைக்கும், மே மாதம் முடியும் வரை வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும். ஏன்னா நேற்றைக்கு சென்னையில் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிருக்கு. அதாவது அதிக வெப்பநிலையானது சென்னை உள்ளிட்ட விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தான் நமக்கு அதிக வெப்பம் பதிவாகி இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக காணப்படும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும். பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் சில சமயங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடனும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழையாகவும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் பார்த்தீங்கன்னா 41.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிருக்கு. சென்னை விமான நிலையத்தில் 41.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் கொளச்சல் 12 சென்டிமீட்டர் மழையும், செங்கம் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும், 4 முக்கு பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஆர்கேபேட்டையில் 2 சென்டிமீட்டர் மழையும், விளாத்திக்குளத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், அருப்புக்கோட்டையில் 2 சென்டிமீட்டர் மழையும், பாலக்கோடு பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையும், சின்ன கல்லாறில் 1 சென்டிமீட்டர் மழையும், அவலாஞ்சியில் 1 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கு. சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், மேலாளத்தூரில் 1 சென்டிமீட்டர் மழையுமாக கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக பதிவாயிருக்கு. நண்பர்களே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. இனி வருகிற நாட்கள் மிக கனமழை கொட்டி தீர்க்க போகிற நாட்கள். இதுவரைக்கும் கனமழையாக இருந்திருக்கலாம், இனிமேல் நமக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜூன் முதல் வாரத்துக்கு பிறகு, அதாவது ஜூன் 2வது வாரத்திலிருந்து நமக்கு வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக அதனுடைய தீவிரத்தன்மை குறைந்து காணப்பட்டு மழை வாய்ப்புகளும் மிக அதிகமாக பதிவாகும். நண்பர்களே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.